இன்னைக்கு நம்ம egg veg noodles பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நம்ம என்ன பண்ணலாம்னா 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கொதிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த நூடுல்ஸ் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வேகணும். ரொம்ப குழைய விடாம பாத்துக்கோங்க. கரெக்டா ஒரு 4 to 5 minutes ஆச்சு. இது கரெக்டா குக் ஆயிருக்கு. இது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிரலாம். இன்னொரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு பட்டை, அப்புறம் 2 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் பொடியா. வெங்காயம் சேர்க்கும் போதே பீன்ஸ் உள்ள சேர்த்துருங்க. அப்ப அது குக் ஆகிறதுக்கு கரெக்டா இருக்கும் டைம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முட்டை தேவைப்படுறவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம முட்டை பொரியல் பண்ணுவோம்ல, அதோட கொஞ்சம் முன்னாடி குக் ஆகுற மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. அது சூப்பராக குக் ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் கோஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். இது ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு 80% குக் ஆனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குக் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சில்லி சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. நான் இன்றைக்கி இந்த நூடுல்ஸ்க்கு நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ண போகிறேன். கடையில் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அது விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைனா சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நூடுல்ஸ் மசாலா சேர்த்துட்டு இப்போ நூடுல்ஸையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம பெப்பர் பொடி சேர்க்க போகிறோம். இது சேர்க்கறனால உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது இப்போ இந்த மசாலா ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதனால ஒரு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பரான எக் வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. அண்ட் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.